இந்த ஹேர் ஃபாலோட கூட என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட வந்து சொல்லணும். ஒருவேளை இந்த ஹேர் ஃபாலோட உங்களுக்கு ஸ்கின் ட்ரைனஸ் இருக்குது, மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது, ஸோ படபடப்பு மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, நகங்கள் ஈஸியாக உடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னா அது தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளாக வந்து இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஹேர் ஃபாலோட ரொம்ப உடல் சோர்வும் வந்து எனக்கு இருக்குது. ஸோ காலையில் தூங்கி எழுந்திருக்கும் பொழுதே வந்து இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் போல் ஒரு உணர்வு வந்து இருக்குது. ஸோ நைட்டில் ஒரு ஆழ்ந்த தூக்கமே வந்து கிடையாது. ஸோ மூட்டுகளில் வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வைட்டமின் டி குறைபாடு. அதே மாதிரி இது கூட மனசு எப்போவுமே ஒரு மாதிரி இரிட்டேட்டடாகவே வந்து இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நிறைய கோபப்படுறேன் அப்படின்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சியாகவும் வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நரம்புகளில் வந்து ஒரு எரிச்சலும் இருக்குன்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதற்கு கூட என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் அதற்கான காரணத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹேர் ஃபாலை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளும் உணவுப் பொருட்களும் ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது வெளியில் தடவக்கூடிய இந்த ஆயிலை விட. ஸோ அதனால் ஹேர் ஃபால் வந்து சடனாக இருக்குன்னா என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது உடம்புனுடைய ஒரு முக்கியமான ஒரு சிம்டமாக வந்து இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியே சொல்கிறது. ஸோ அதனால் அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்கள், இது கூட கேசியாமிருத கேப்சூல்ஸ், கேசியாமிருத ஹேர் ஆயில் இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சத்துக்களையும் வந்து முழுமையாக உடம்புல வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். ஹார்மோன்ஸையும் வந்து பேலன்ஸ்டாக வந்து கொண்டு வரணும். ஸோ அது கூட மன அழுத்தம் இல்லாத ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஹேர் ஃபாலை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்.